குட் மார்னிங் ட்ரேடர்ஸ். இன்றைக்கி நாள் பார்த்தீங்கன்னா 26/8 புதன்கிழமை. இன்றைக்கான ப்ரீ மார்க்கெட் ஓப்பன் எப்படி ஆயிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் நிஃப்டி ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுது. பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சின்ன கேப் அப்பில் ஓப்பன் ஆகுது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கான ட்ரேட் பிளான் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு நல்லாவே தெரியும். ரெகுலராக நம்ம வீடியோ வாட்ச் பண்ணுறவங்களுக்கும் தெரியும். நம்ம எப்போவுமே ஃபஸ்ட்டு கேண்டில் இப்போ ஒரு நல்ல கேப் அப் ஆகுது. ஸோ கேப் அப் ஆகிட்டு ஆல்ரெடி இங்கே இருக்க பையர்ஸ் எல்லாமே, இந்த ஏரியாவில் இருக்க பையர்ஸ் எல்லாமே நேற்றுக்கே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ப்ராஃபிட் வந்திருப்பாங்க. அகைன் மார்க்கெட் கேப் அப் ஆகுது. ஸோ கேப் அப் ஆகும்போது என்ன ஆகும்னு சொன்னால் இந்த பையர்ஸ், இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பையர்ஸ், இந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய பையர்ஸ் எல்லாருமே நல்லா ப்ராஃபிட்டுக்கு வந்துடுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த ப்ராஃபிட் புக்கிங் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு கேண்டலில் நடக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு கேண்டில் ரெட் கேண்டலாக வச்சுட்டு அகைன் மார்க்கெட் கொஞ்சமாக கீழே சஸ்டெயின் பண்ணிவிட்டு திரும்ப ரீட்ரேஸ்மெண்ட் ஆகி மேலே தான் போகும். ஓகேவா? கொஞ்சம் கொஞ்சமாக ரீட்ரேஸ்மெண்ட் ஆகி மார்க்கெட் அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம்னு சொன்னால் ஃபஸ்ட்டு கேண்டில் எப்படி வைக்கிறதுங்கிறத பார்த்துட்டு இப்போ ஒரு புட் கேண்டில் ரொம்ப பெரிய கேண்டில் ஃபஸ்ட்டு கேண்டிலே வச்சுட்டுன்னு சொன்னால் நம்ம ஏழியராக என்ட்ரி ஆயிடலாம். கால் சைடுக்கு ஏழியராக என்ட்ரி ஆயிடலாம். ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆகும். அப்படி இல்லாமல் ஃபஸ்ட் கேண்டில் க்ரீன் கேண்டிலாக வச்சுட்டு திரும்ப ரிட்டர்ன் வருதுன்னு சொன்னால் கண்டிப்பாக ஒரு ரீட்ரேஸ்மெண்ட், அதாவது கீழே வர கொஞ்சம் வந்துட்டு இந்த ப்ராஃபிட் புக்கிங் இதெல்லாம் கொஞ்சம் இது பண்ணிவிட்டு திரும்ப செல்லர்ஸை அட்ராக்ட் பண்ணிவிட்டு, ஓகேங்களா, கொஞ்சமாக இப்படி போயிட்டு வரும்போது என்ன ஆகும்னு சொன்னால் செல்லர்ஸை அட்ராக்ட் பண்ணும். ஸோ செல்லர்ஸை அட்ராக்ட் பண்ணிட்டு ஒரு சின்ன ஒரு 5 பாயிண்ட் to 10 பாயிண்ட் ப்ராஃபிட் கொடுத்துட்டு அகைன் அவங்களோட ஸ்டாப் லாஸ் எல்லாம் அடிக்க மார்க்கெட் மேலே தான் போகும். அப்படிங்கிறது தான் நம்மளோட ப்ரிடிக்ஷன். ஸோ இந்த இதுக்கு தகுந்தாப்புல நம்மளுக்கு எப்படி மார்க்கெட் ஃபஸ்ட்டு கேண்டில் ஓப்பன் ஆகுதோ அதை பொறுத்து நம்மளுக்கான கால் சைடாக புட் சைடாங்கிற ட்ரேடை நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா நமக்கு தேவை ஒரு 15 to 20 பாயிண்ட் தான். ஸோ 20 பாயிண்ட் எடுத்துட்டாலே நம்மளுக்கு மேக்ஸிமம் நம்ம டார்கெட் அச்சீவ் ஆகிரும். ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். பார்த்துட்டு நமக்கான ட்ரேட் எடுத்துக்கலாம். ஓகே, மணி பார்த்தீங்கன்னா 9:15 ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு கேண்டிலும் நிஃப்டியில் ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் வைக்கிது. நிஃப்டியுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு புல்லிஷ் கேண்டில் தான், க்ரீன் கேண்டில் தான் வைக்கிது. ஓகேங்களா? சென்செக்ஸும் பார்த்தீங்கன்னு சொன்னால் க்ரீன் கேண்டில் தான் வைக்கிது. ஸோ பார்க்கலாம் ரிவர்சல் ஆகுதா இல்லைனா இப்படியே கண்டினியூ ஆகுதா அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு நம்மளுக்கான ட்ரேடை எடுத்துக்கலாம். ஓகேங்களா? பேங்க் நிஃப்டியில் நல்ல ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷ் கேண்டில் தான் வச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக பேங்க் நிஃப்டி ரிட்டர்ன் திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஸோ நிஃப்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் ரிவர்சல் ஆகுது. ரிவர்சல் ஆகிட்டு அகைன் எனக்கு தெரிஞ்சு மேலே தான் போகும். ஓகேவா? சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னாலும் புல்லிஷ் கேண்டில் தான் வருது. நிஃப்டி மட்டும்தான் டவுன் சைடு அடிக்க மாதிரி காமிக்குது. நம்ம ப்ரீமியம் எப்படி வருதுன்னு சொல்லி பார்ப்போம். ஓகேங்களா? கால் சைடு ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகுதா இல்லை புட் சைடு ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ செகண்ட் கேண்டிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் நிஃப்டியில் க்ரீன் வைக்கிது. ஓகே, பார்க்கலாம் நம்ம. நிச்சயமாக நிஃப்டி பொறுத்தளவுக்கு ப்ராஃபிட் புக்கிங் தான் வருது எனக்கு தெரிஞ்சு. ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நல்ல புல்லிஷ் கேண்டில் வைக்கிது. தேர்ட் கேண்டில் ரீட்ரேஸ்மெண்ட் கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ இது எந்த அளவுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் ஆகும் அப்படின்னு தெரியல. ஏன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு கேண்டில் நல்ல ஒரு பெரிய கேண்டில். ஓகேங்களா? ஆனால் நிஃப்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் டவுன் சைடு தான் வருது. ஸோ அகைன் இப்போ சென்செக்ஸுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு கேண்டில் உடச்சி டவுன் சைடு வர மாதிரி தான் காமிக்குது. ஆனால் இது எந்த அளவுக்கு கீழே வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. சடனாக ரிவர்சல் ஆகும். ஏன்னு சொன்னால் செல்லர்ஸை கொஞ்சமாக நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஓகேங்களா? கொஞ்சமாக வந்துட்டு செல்லர்ஸை அட்ராக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கண்டிப்பாக மேலே தான் போகுது அப்படிங்கிறது நம்மளோட எதிர்பார்ப்பு. ஸோ நம்ம வெயிட் பண்ணி நம்மளுக்கான ட்ரேடை எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அவசரப்பட வேண்டாம், கொஞ்சம் பொறுமையாக இருந்து பார்த்து எடுக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் கிட்டத்தட்ட ஒரு கால் சைடில் ஒரு 253 254 பக்கம் நான் என்ட்ரி ஆகிட்டேன். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் கண்டிப்பாக இங்கேருந்து ரிவர்சல் ஆகி மேலே தான் போகும் அப்படிங்கிறது நம்மளோட எதிர்பார்ப்பு. ஏன்னு சொன்னால் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் ரிவர்சல் ஆகி மேலே போகுது.
சென்செக்ஸுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் ரிவர்சல் ஆகி மேலே தான் போகுது. ஓகே, ஸோ இப்போ கால் சைடு நம்மளுக்கு 24,200 வந்து என்ட்ரி ஆகிட்டோம், நம்மளுக்கான என்ட்ரி கிடச்சிருச்சு. ஓகேங்களா. ஸோ இப்போ நம்மளோட ஸ்டாப் லாஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆல்ரெடி இன்றைக்கி வச்ச டே லோ. ஓகேங்களா. இந்த 1 2 3 4 5 5வது கேண்டிலோட டே லோ தான் வந்து நம்மளுக்கான ஸ்டாப் லாஸ். ஓகே ஓகே இந்த 24,310ங்கிறத உடச்சி மார்க்கெட் வந்து கீழே வந்துருச்சு, கேண்டில் வச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து டார்கெட் வந்து நம்மளுக்கான டார்கெட் வந்து கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கான டார்கெட் கிடைச்சுன்னு சொன்னால் நம்ம வந்து எக்ஸிட் ஆயிடலாம். பார்த்தீங்கன்னா ஒரு 500 ரூபா நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்துருச்சு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ ஆகுதுன்னு. ஓகேங்களா. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 1000 ரூபா பக்கம் ப்ராஃபிட் வந்து வந்துருச்சு. ஓகேங்களா. கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நிஃப்டி வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக கிட்டத்தட்ட ஒரு 24,360 ஸோ இந்த ரேஞ்சுக்கு வந்துச்சுன்னு சொன்னால் நம்மளுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் வரும். சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் கரெக்டாக டே ஹைக்கு பக்கம் வந்து ரிவர்சல் ஆகிற மாதிரி காமிக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக என்ன ஆகும்னு சொன்னால் கண்டிப்பாக பிரேக் அவுட் ஆயிரும். பிரேக் அவுட்டு ஆச்சுன்னு சொன்னால் 78,000 உடச்சி கண்டிப்பாக 78,100 வரை போகிறதுக்கு நல்லாவே ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த 78,000 வந்து பார்த்து இது வந்து ரவுண்டு ஃபிகருங்கிறதுனால இங்கேருந்து கண்டிப்பாக ரிவர்சல் ஆகும்னு சொல்லி நிறைய பேர் வந்து புட்ஸ் எடுக்கான ட்ரேடும் எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதனால் மார்க்கெட் நல்லாவே மேலே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்க்கலாம், வெயிட் பண்ணி நம்மளுக்கான ப்ராஃபிட்டு கிடைக்குதா. ஓகேங்களா. ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆல்ரெடி ஆயிடுச்சு. ஆனால் பிரேக் அவுட் ஆகி சஸ்டெயின் தான் ஆகுது. ஏன்னு சொன்னால் பேங்க் நிஃப்டிலேயுமே கிட்டத்தட்ட 58,000ங்கிற ரவுண்ட் நம்பர் வந்து இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து கொஞ்சம் கன்சல்டேஷன் தான் ஆகும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அதனால் நம்ம வந்து சடனாக ரிவர்சல் ஆகிற மாதிரி காமிச்சுன்னு சொன்னால் நம்ம ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிடலாம். ஓகேங்களா. வரட்டும், போகட்டும். எவ்வளோ க்ரீன் கேண்டில் வைக்குதோ அவ்வளோ க்ரீன் கேண்டில் வர போகட்டும். ரெட் கேண்டில் வச்சு க்ளோஸ் வச்சுன்னு சொன்னால் நம்ம எக்ஸிட் ஆகிடலாம். ஓகேங்களா. ஸோ நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட்டு நம்ம சொன்ன ரேஞ்சுக்கு வந்துருச்சு. 24,360 ரேஞ்சுக்கு வந்துருச்சு. ஓகே, சென்செக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிரேக் அவுட்டு ஆகுது, பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 1,100 ரூபா தான் ப்ராஃபிட் நம்மளுக்கு அந்த 1000 ரூபா ரேஞ்சில் தான் இருந்துகிட்ருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துல ஒரு சஸ்டெயின் ஆகும் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னு சொன்னால் சடனாக அப்படி ஒரே ஸ்பீடில் வந்து அந்த ரவுண்ட் ஃபிகர்லாம் வந்து எந்த இண்டெக்ஸுமே பிரேக் அவுட் ஆகாது. ஸோ அதனால் நம்ம வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணாலும் நல்லது தான் என்கிட்ட கேட்டால். அப்படி இல்லைன்னு சொன்னால் பார்க்கலாம். ஓகேங்களா. ஒருவேளை ஃபுல்லாக டவுன் அடித்து கீழே வர மாதிரி இருந்துச்சுனாலும் நம்ம எக்ஸிட் ஆகிற மாதிரி ஆயிரும். நம்மளுக்கான ப்ராஃபிட் வந்து மிஸ் ஆகும். ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ரிஸ்க் எடுத்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து புக்கிங் பண்ணிடலாம். ஓகேங்களா. ஸோ பார்க்கலாம், வெயிட் பண்ணி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் வந்து மார்க்கெட் சஸ்டெயின் ஆகுது. ஒரு கேண்டில் ரிவர்சல் வச்சுருந்தாலும் நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் மிஸ் ஆகும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், ப்ராஃபிட் வந்து இந்த இடத்துல புக் பண்ணிடலான் இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 1,600 ரூபா பக்கம் நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் போயிட்டுருக்கு. ஸோ நான் வந்து புக் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும் கிட்டத்தட்ட ஒரு 1000 பார்க்கலாம் இருங்க. ஓகே, கிட்டத்தட்ட ஒரு 1,500 ரூபா நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் இருக்குது. ஓகேங்களா. இந்த 1,100 ஒரு 100 ரூபா வந்து நம்மளுக்கு வந்து ப்ரோக்கரேஜ் போச்சுன்னு சொன்னாலும் கிட்டத்தட்ட 1,450 ரூபா பக்கம் நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட ப்ராஃபிட் இருக்குது. ஓகேங்களா. ஸோ சிம்பிளாக வந்து நம்ம வந்து ட்ரேடு, அதாவது இப்போ இந்த இடத்துல தான் என்ட்ரி ஆகணும், இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து இன்றைக்கி மார்க்கெட் வந்து பண்ண போகுது அப்படிங்கிறது முதல்ல நம்மளுக்கு தெரிஞ்சுன்னு சொன்னால் நம்ம ஈஸியாக ட்ரேட் எடுத்துக்கலாம். ஸோ எந்த டைம்லையாவது நம்மளுக்கு வந்து லிட்டில் கன்ஃபியூஷன், அதாவது ஐயோ என்ன பண்ண போகுது, இப்படி கேண்டில் வருதே அப்படி கேண்டில் வருதே அப்படிங்கிற டைமில் நம்ம வந்து ட்ரேடு பண்ணணும். அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம வந்து ட்ரேடு பண்ணி லாஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா. நம்மளுக்கான கன்ஃபர்மேஷன் கரெக்டாக கிடைக்கணும். நம்மளுக்கான கன்ஃபர்மேஷன் கரெக்டாக கிடைச்சின்னு சொன்னால் ஈஸியாக நம்ம வந்து ட்ரேடு பண்ணி சின்ன லாபம் தான். நம்ம வந்து இப்போ பெரிய லாபத்துக்காண்டி நம்ம வந்து
எதிர்பார்த்து உட்காரல. கிட்டத்தட்ட ஒரு 15 to 20 பாயிண்ட் தான் நம்மளோட ப்ராஃபிட் ஸோன். ஓகேங்களா? ஸோ இது கிடச்சினாலே நம்ம வந்து ஈஸியாக எடுத்து நம்ம வந்து இது பண்ணிட்டு போயிடலாம். நிஃப்டியோட ஃபஸ்ட்டு ஒரு 15 to 30 மினிட்ஸ் இந்த அதாவது ஒரு 9:15 9:45 இந்த டைமுக்குள்ளே வந்து கண்டிப்பாக ஒரு வாலடைல் வந்து மூவ்மெண்ட் வந்து இருக்கும். எல்லா இண்டெக்ஸ்லேயுமே இந்த ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸ் வந்து நல்ல ஒரு வாலடைல் மூவ்மெண்ட் வந்து இருக்கும். இந்த மூவ்மெண்ட்டை வந்து நம்ம கேப்சர் பண்ணி ஈஸியாக நம்ம வந்து ப்ராஃபிட்டு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்மளுக்கு போதும். ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படி இல்லைன்னு சொன்னால் 2 ஸ்ட்ராட்டஜி. இப்போ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து நான் வந்து இப்போதே வர கிட்டத்தட்ட நம்ம வீடியோ போட ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வர ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். 2வது ஸ்ட்ராட்டஜி வந்து நான் வந்து இன்னுமே யூஸ் பண்ணலை. ஸோ பேக் டெஸ்ட் வந்து நிறையவே பண்ணி என்னோட ஸ்ட்ராட்டஜியும் நான் வந்து வச்சுருக்கிறேன். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச காமன் ஸ்ட்ராட்டஜி தான். ஆனாலும் நம்ம வந்து டிசிப்ளினோடு நம்ம பண்ணும்போது என்ன ஆகும்னு சொன்னால் அது வந்து நம்மளுக்கு வந்து மந்த்லி ஓவரால் நம்ம பார்க்கும்போது லாஸ் வந்து கொடுக்காது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி லாஸ் கொடுக்காம நமக்கு ஒரு 60 to 70% நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட், அதாவது ப்ராஃபிட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி கிடைச்சுன்னா கூட நம்ம வந்து என்ன பண்ணலாம்னு சொன்னால் சர்வை பண்ணி ஈஸியாக மந்த்லி ஒரு சின்ன இன்கம் நம்ம ஷேர் மார்க்கெட்லேருந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஆப்ஷன் பையிங்கை பொறுத்தளவுக்கு என்னென்னு சொன்னால் ஒரு கரெக்டான புரிதல், நம்ம வந்து என்ன பண்ணுறோம், நம்ம கேபிட்டல் வச்சு நம்மளோட அமௌண்ட்டை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், அதை இழக்கிறோமா அதை வந்து கெயின் பண்ணுறோமா அப்படிங்கிறத நம்ம யோசித்து ஒரு ப்ராட் மைண்டாக இருந்தாலே போதும். அதாவது மார்க்கெட் வந்து நம்மளை எப்போவுமே என்ன சொன்னால் நம்மளோட மைண்டு கூட வந்து பயங்கரமாக விளையாடும். என்னென்னு சொன்னால் சடனாக ஒரு கேண்டில் வந்து இப்போ பெரிய கேண்டில் வச்சுட்டு அடுத்த கேண்டில் டக்குனு க்ரீன் வச்சு நம்ம நினைப்போம், ஐயோ இது என்ன பண்ண கன்ஃபியூஷனில் இருப்போம். அப்போ அடுத்த கேண்டில் வந்து ஒரு க்ரீன் கேண்டில் மாதிரி வச்சுன்னு சொன்னால் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னு சொன்னால் சடனாக வந்து சரிங்களா? இதுதான் வந்து பேசிக். நம்ம வந்து ஒரு டிசிப்ளினாக வந்து ட்ரேடு பண்ணும்போது நம்மளுக்கான வந்து கண்டிப்பான ப்ராஃபிட்டோ லாஸோ வந்து லிமிட்டாக இருக்கும். இப்போ லாஸ் வந்துன்னு சொன்னாலும் நம்ம ஒரு லிமிட் வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நம்மளோட லாஸ் வந்து இவ்வளவு தான் அப்படின்னு சொன்னால் அந்த லிமிட்டை வந்து நம்ம வந்து எக்காரணத்தை கொண்டும் வந்து பிரேக் பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஒரு டிசிப்ளினை நம்ம வந்து வளர்த்துக்கிட்டோம்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு நாள் லாஸ் ஆச்சுனாலும் கண்டிப்பாக ஒரு 2 நாள் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு நிறையவே மார்க்கெட் நம்மளுக்கு வந்து சான்ஸ் கொடுக்கும். இந்த சான்ஸ் வந்து நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணி ஈஸியாக ப்ராஃபிட் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வீடியோ வந்து பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம எப்படி ட்ரேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வழக்கமாக வந்து நம்ம இப்படி தான் ட்ரேட் பண்ணி இந்த 30 நாளும் சேலஞ்சு வந்து நம்ம முடிச்சுட்டு அகைன் வந்து நம்ம இப்போ அதே ட்ரெண்டை வந்து ஃபாலோ பண்ணி நம்மளை பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது, இப்போ மார்க்கெட் வந்து ஃபஸ்ட் நான் வந்து ப்ரிடிக்ஷன் கொடுப்பேன். அதாவது ப்ரிடிக்ஷன்னா என்னன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு ப்ரீ மார்க்கெட்லேயே வந்து நான் வந்து சொல்லுவேன். ஸோ மார்க்கெட் இன்றைக்கி இப்படி தான் வரப்போகுது, அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி வருது அப்படிங்கிற ஒரு 2-3 ஐடியாஸ், அதாவது ஃபஸ்ட்டு கேண்டில் எப்படி வைக்கிது, செகண்ட் கேண்டில் எப்படி வைக்கிதுங்கிறத பார்த்துட்டு ஐடியாஸ் வந்து நான் வந்து கொடுப்பேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு இன்றைக்கே சொன்னேன் என்னென்னு சொன்னால் நிஃப்டியில் வந்து ஒரு சின்ன ப்ராஃபிட் புக்கிங். ஏன்னு சொன்னால் இந்த ப்ராஃபிட் புக்கிங் வந்து ஏன் வருது அப்படிங்கிறதையும் நான் வந்து தெளிவாக சொல்லியிருந்தேன். ஏன்னா நேற்றுக்கு முந்தானத்து உள்ள மார்க்கெட்டில் வந்து இருந்த பையர்ஸ், அதாவது இந்த ஏரியாக்களில் இந்த கன்சல்டேஷன் மார்க்கெட்டில் வந்த பையர்ஸ் எல்லாருமே ஓகேங்களா, இங்கே கண்டிப்பாக ஒரு நல்ல ஸ்ட்ராங் பையர்ஸ் வந்து வந்திருக்கிறாங்க. ஸோ இவங்க பையர் வந்து என்ன செஞ்சோன்னா மார்க்கெட் வந்து கொஞ்சமாக மேலே கொண்டு போயிட்டு திரும்ப சஸ்டெயின் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அகைன் மார்க்கெட் வந்து அதுக்கு முந்தின நாள் வந்து நல்லா டவுன் அடித்ததுனால இந்த இடத்துல வந்து செல்லர்ஸ் தான் நிறையா என்ட்ரி ஆகிருப்பாங்க. ஸோ இந்த பையருக்கு, இந்த இடத்துல இருக்கக்கூடிய பையருக்கு என்ன வேணும் அப்படின்னா, இந்த இடத்துல இருக்கக்கூடிய பையர்ஸ்க்கு என்ன வேணும் அப்படின்னா இவங்களுக்கு வந்து செல்லர்ஸோட ஸ்டாப் லாஸ் வேணும். ஓகேங்களா? ஸோ அப்போனா தான் இவங்களுக்கு ப்ராஃபிட் வந்து பண்ண முடியும். அப்போ ஒரு பெரிய பையர், அதாவது ஒரு நல்ல பெரிய பையர் வந்து இந்த இடத்துல வாங்கி கொண்டு போகிறாங்க. கொண்டு போனோன்னா அகைன் இங்கே சஸ்டெயின் ஆகும்போது இந்த இடத்துல இந்த மார்க்கெட் ட்ரெண்டை பேஸ் பண்ணி என்ன ஆகும்னு சொன்னால் ஓகே கொஞ்சமாக ரிஜெக்ஷன் மார்க்கெட் கொடுத்துட்டு திரும்ப ஃபர்தராக இங்கேருந்து கீழே தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜோனில் செல்லர்ஸ் வராங்க. ஓகேங்களா? செல்லர்ஸ் அதாவது யார் வரான்னு சொன்னால் ரீட்டைல் செல்லர்ஸ், பெரிய பெரிய செல்லர்ஸ் வர மாட்டாங்க. சின்ன சின்ன ரீட்டைல் ப்ரோ ட்ரேடரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க, அதாவது சின்ன அமௌண்ட் வச்சு ட்ரேட் பண்ணுறவங்க, ஒரு கோடி 2 கோடி இல்லைனா ஒரு நம்மளை மாதிரி ஆள்கள் கூட இருக்கலாம், கிட்டத்தட்ட ஒரு 50,000 1 லட்சம் 20,000 30,000 வச்சு பண்ணக்கூடிய சின்ன ரீட்டைல் ட்ரேடரு, வேறு ஒரு அட்லீஸ்ட் ஒரு கோடி 5 கோடி வரை பண்ணக்கூடிய ட்ரேடர். ஆனால் அவங்க எல்லாருமே வந்து என்னென்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து செல் சைடு என்ட்ரி எடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த டைமில் என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல இருந்த பையர் வந்து பெரிய பையர். அவங்க என்னன்னு சொன்னால் 500 கோடி 1000 கோடி 2000 கோடின்னு போடக்கூடிய பையர். அப்போ இவங்களை பீட் பண்ணி, இந்த பையரை பீட் பண்ணி நம்ம வந்து ஜெயிக்க முடியாது. ஓகேங்களா? ஆனால் நம்மளோட புரிதல் என்னவா இருக்கும் மார்க்கெட்டில், அதாவது லைவ் மார்க்கெட்டில் இப்போ ஆஃப்லைன் மார்க்கெட்டில் வந்து நம்ம ஈஸியாக சொல்லிடலாம், ஓகே இந்த இடத்துல தான் வந்துச்சு, இந்த இடத்துல தான் வந்துச்சு, இப்படி தான் வரப்போகுது, இந்த இடத்துல இப்படி ஆனதுனால
ஓகே இங்கே பிரேக் அவுட் ஆனதுனால இங்கே வந்து மார்க்கெட் மேலே போயிடுச்சு, யார் வேணாலும் சொல்லலாம். ஓகேங்களா, நான் சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது. அதாவது இந்த சார்ட்டை பார்க்க தெரிஞ்சு எல்லாருமே சொல்லிடுவாங்க. ஸோ ஆஃப்லைன் கேண்டில் வந்து நம்ம யார் வேணாலும் ப்ரெடிக்ஷன் பண்ணலாம். ஆனால் ஆன்லைனில் இருக்கும்போது இங்கே என்ன நடக்குங்கிறது அந்த செகண்டில் வந்து எல்லாத்துக்குமே ஸ்ட்ரைக் ஆகாது. ஓகேங்களா, ஆனால் நம்ம ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு மூமெண்ட் வருது, இங்கே அதே மாதிரி சேம் மூமெண்ட் வருது. அப்போ இங்கே ஆல்ரெடி இந்த பிரேக்கு உடச்சி கீழே வரச்சில் செல்லர்ஸ் வந்து ரீட்டைல் செல்லர்ஸ் வந்து உள்ளே என்ட்ரு ஆவாங்க. ஆகி அவங்க சின்ன சின்ன ப்ராஃபிட்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு 1000 ரூபா 2000 ரூபா இல்லைனா 5000 ரூபா ப்ராஃபிட் வருது அப்படின்னோடனே அவங்க என்ன பண்ணிடுவாங்க, இந்த இடத்துல ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுவாங்க. அப்போ இந்த இடத்துல ப்ராஃபிட் புக்கிங் பண்ணும்போது என்ன ஆகும்னு சொன்னால் கரெக்டாக இந்த ட்ரெண்டை யூஸ் பண்ணி செல்லர்ஸ் உள்ள வரும்போது பையர்ஸ் வந்து பெரிய பையர், ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல வந்து பெரிய பையர் வந்து வந்திருக்காங்க. இதுவுமே நம்ம லைவ் மார்க்கெட்டில் கண்டுபிடிக்க முடியாது, ஆனால் இங்கே வரக்கூடிய வால்யூம் வச்சு நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா, இந்த வால்யூம் வந்து எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுது, எந்த அளவுக்கு இதாகுது, அந்த கேண்டில் மூவ்மெண்ட்டை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ரெண்டாவது டே லோவை பிரேக் பண்ணும்போது, அதாவது இந்த ஃபஸ்ட்டு கேண்டில், ஓகேங்களா, அந்த 25ஆம் தேதி ஃபஸ்ட்டு கேண்டில் இந்த டே லோவை வந்து பிரேக் பண்ணும்போது என்னன்னு சொன்னால் மறுபடியுமே என்ன ஆகுன்னு சொன்னால் நேற்றுக்கு பெரிய ஃபால் வந்திருக்கு, ஸோ இன்றைக்கி அதே மாதிரி பெரிய ஃபால் வரும் அப்படின்னு சொல்லிட்டு யார் வருவான்னு சொன்னால் செல்லர்ஸ், அகைன் ரீட்டைல் செல்லர்ஸ் வருவாங்க. ஸோ இந்த ரீட்டைல் செல்லர்ஸ் வரும்போது என்ன ஆகுன்னு சொன்னால் பையர்ஸ் இந்த இடத்துல என்ட்ரி ஆகுவாங்க. பெரிய ஃபால் வருது, இங்கேயும் ஃபால் வர மாதிரி காமிக்கும்போது கண்டிப்பாக இந்த இடத்துல இந்த மார்க்கெட்டை வந்து ரிட்டர்ன் கொண்டு போகணும்னு சொன்னால் சின்ன பையரால் முடியாது. அதாவது 100 கோடி 200 கோடி பையரால் கூட முடியாது. கண்டிப்பாக 500 கோடி 1000 கோடி வச்சு ட்ரேட் பண்ணக்கூடிய பையரால் தான் முடியும். ஸோ அப்போ அவங்க இந்த இடத்துல கரெக்டாக அவங்களுக்கு வந்து சான்ஸ் கிடைக்குது. அதாவது இந்த இடத்துல பை பண்ணால் யாரோட ஸ்டாப் லாஸ் தான் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல என்ட்ரி ஆகணும், பிரேக் டவுன் ஆகச்சில் என்ட்ரி ஆகக்கூடிய செல்லர்ஸோட ஸ்டாப் லாஸு. அகைன் வந்து மார்க்கெட் இங்கேருந்து ரிட்டர்ன் வரும்போது இந்த இடத்த பிரேக் பண்ணி வரச்சில் இங்கே என்ட்ரி ஆகக்கூடிய செல்லர்ஸ் இவங்களோட ஸ்டாப் லாஸு. அகைன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல, ஸோ இந்த இடத்துல செல் பண்ணி உட்காந்துருக்கக்கூடிய நேற்றைக்கு, அதாவது ஓவர் நைட்டு ஹோல்டு பண்ணி உட்காந்துருக்கக்கூடிய செல்லர்ஸோட ஸ்டாப் லாஸ் இது எல்லாமே எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட இந்த ரேஞ்சுக்கு மேலே தான் அதாவது இந்த ரேஞ்சுக்கு மேலே மார்க்கெட்டை கொண்டு வந்தால் தான் இவங்களோட ஸ்டாப் லாஸ் எல்லாத்தையும் ஹண்ட் பண்ணி இந்த பையரால் ப்ராஃபிட் பண்ண முடியும். அப்போ மார்க்கெட்டை வந்து இவ்வளவு தூரம் கொண்டு வந்து மேலே கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் சின்ன பையரால் முடியாது. அதாவது சின்ன ஒரு ட்ரேடரால் முடியாது. குறைஞ்ச அமௌண்ட்டு சும்மா 10 கோடி 5 கோடி 50 கோடி 100 கோடி வச்சு பண்ணக்கூடிய ஒரு பையரால் முடியாது. ஸோ அதனால் இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னு சொன்னால் பெரிய ஒரு திமிங்கலம், அதாவது மார்க்கெட்டு மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க வந்து என்ன சொல்கிற இந்த இடத்துல கரெக்டாக என்ட்ரி ஆகி மார்க்கெட் வந்து கொஞ்சமாக மேலே கொண்டு போயிட்டு விட்டுருக்காங்க. ஏன்னு சொன்னால் அகைன் செல்லரை வந்து இந்த சின்ன சின்ன ரீட்டைல் இருக்காங்கல்ல, அந்த 1000 ரூபா 2000 ரூபா ஸ்டாப் லாஸ் குரூப், இவங்களோட ஸ்டாப் லாஸ் எல்லாம் இவங்களுக்கு வந்து இப்போ கிடச்சிருச்சு. ஃபஸ்ட்டு சின்ன ரீட்டைலரோட ஸ்டாப் லாஸை எடுத்தாச்சு. அகைன் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னன்னு சொன்னால் மார்க்கெட்டை மறுபடியும் கீழே கொண்டு வராங்க. அப்போ என்ன ஆகுன்னு சொன்னால் ஒரு சில ட்ரேடர் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் இப்போ ஒரு 50 கோடி இதில் போட்டு செல் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் அகைன் மார்க்கெட் மேலே போயிட்டு திரும்ப கீழே வருது. ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல அவங்க என்ட்ரி ஆகுறாங்க, மார்க்கெட் திரும்ப இந்த இடத்துல ரிவர்சல் ஆகும்போது அவங்க எக்ஸிட் ஆக மாட்டாங்க. ஏன்னு சொன்னால் அவங்களுக்கோட கான்ஃபிடென்ட் என்னன்னு சொன்னால் நேற்றைக்கு மார்க்கெட் வந்து இவ்வளோ தூரம் இறங்கியிருக்கு, இன்றைக்கும் இவ்வளோ தூரம் இறங்கியிருக்கு, ஸோ கொஞ்சமாக ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துட்டு அகைன் மார்க்கெட் கீழே போகும். ஸோ அப்போ அந்த ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கக்கூடிய ஜோன் என்ன ஜோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கன்சல்டேஷன் ஜோன் தான் இந்த ஜோன். கரெக்டாக அது வரை கொண்டு வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் அகைன் அவங்க இந்த செல்லர்ஸ், அதாவது ரீட்டைல் செல்லர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் இந்த இடத்துலையும் என்ட்ரி ஆகுறாங்க. ஓகேவா, சின்ன சின்ன செல்லர்ஸோட ஸ்டாப் லாஸ் இப்போ ஹிட் பண்ணியாச்சு. யார் இந்த பெரிய பையர் ஹிட் பண்ணிட்டாங்க. அகைன் வந்து செல்லர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் இங்கே உள்ள செல்லர்ஸ், அதாவது இந்த இடத்துல இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அகைன் வந்து இந்த இடத்துல ஆவரேஜ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து மறுபடியும் எக்ஸ்ட்ரா பை பண்ணி ஆவரேஜ் பண்ணும்போது மார்க்கெட் மறுபடியும் கொஞ்சமாக கீழாகுது, திரும்ப சஸ்டெயின் ஆகுது. ஸோ சஸ்டெயின் ஆகும்போது என்ன ஆகுன்னு சொன்னால் கண்டிப்பாக மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, இந்த இடத்துல லாஸ் பண்ணவங்க, அதாவது சின்ன செல்லர் இருக்காங்களா, இவங்க ஒரு 1000 2000 லாஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவங்க மறுபடியும் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் மார்க்கெட்டுங்க கீழே வந்துட்டு, ஓகேங்களா புரியுதா, இந்த இடத்துல கீழே வந்துட்டு அகைன் சஸ்டெயின் ஆகும்போது என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால் மார்க்கெட் இன்னும் கீழே தான் போகும், அப்போ நம்ம இந்த இடத்துல என்ட்ரி ஆயிரும்னு சொல்லி இந்த ஜோனுக்குள்ளே மறுபடியும் ரீஎன்ட்ரி, அதாவது செகண்ட் ட்ரேடு. ஓகேங்களா, ஸோ ரீஎன்ட்ரி ஆகும்போது இந்த பையருக்கு என்ன ஆகுதுன்னா ஸ்டாப் லாஸ் வந்து இன்னும் அதிகமாகிட்டே இருக்குது. அதாவது இவங்களோட ஸ்டாப் லாஸ் எல்லாம் மேலே போனால் கிடைக்கும்,
இவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் பண்ணதுக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவராக வந்து மார்க்கெட்டை சஸ்டெயின் பண்ணுறாங்க. சஸ்டெயின் பண்ணிட்டு திரும்ப ஒரு பையிங், இந்த பெரிய ட்ரேடர் வந்து மறுபடியும் ஒரு பையிங் ஜோன் கொண்டு போகிறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல என்ட்ரி ஆகுனா சின்ன சின்ன, அதாவது ரீஎன்ட்ரி ஆன சின்ன சின்ன செல்லரோட ஸ்டாப் லாஸ் எல்லாம் இது என்ன வச்சுருப்பாங்கன்னு சொன்னால் இதுக்கு மேலே வச்சுருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு மேலே போச்சுல அவங்க என்ன பண்ணுறாங்க, அகைன் மறுபடியும் ஸ்டாப் லாஸ் கொடுக்குறாங்க. ஸ்டாப் லாஸ் கொடுக்க என்ன ஆகுதுன்னா மார்க்கெட் அகைன் வந்து இவங்களுக்கு ஸ்டாப் லாஸ், இந்த பெரிய பையருக்கு ஸ்டாப் லாஸ், இவங்களோட ஸ்டாப் லாஸ்லாம் கிடைக்குது. ஸோ என்ன ஆகுதுன்னா மறுபடியும் என்ன ஆகுதுன்னு சொன்னால் சின்ன சின்ன டவுன், இவங்க எல்லாருமே ஸ்டாப் லாஸ் பண்ண ஸ்டாப் லாஸ் கொடுக்க மார்க்கெட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பை ஆகுது. ஓகேவா? ஸோ அகைன் வந்து மார்க்கெட் கீழே போகுது. ஓகேங்களா? ஏற்கனவே இவங்க ஸ்டாப் லாஸ் கொடுத்தாச்சு, 2 ஸ்டாப் லாஸ் கொடுத்தாச்சு, இங்கே ஒரு ஸ்டாப் லாஸ் கொடுத்தாச்சு, இந்த இடத்துல ஒரு ஸ்டாப் லாஸ் வந்து கொடுத்தாச்சு, 2 ஸ்டாப் லாஸ் கொடுத்தாச்சு. இப்போ அகைன் இவங்களுக்கு வந்து கொஞ்சம் பேனிக் ஆகுது, ஒருவேளை மார்க்கெட் வந்து மேலே போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு பேனிக் ஆகும்போது இங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன ரீட்டைல் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் நோ லாஸ் நோ கெயின் வந்தாலும் பரவாயில்ல, அப்படி இல்லைன்னு சொன்னால் சின்ன ஒரு லாஸு. ஸோ இந்த சின்ன லாஸில் நம்ம வந்து வெளியே போயிடுவோம். ஏன்னா மார்க்கெட்டுங்கிறது வந்துட்டு திரும்ப மேலே தான் போகுது, ஏன்னா இதையும் பிரேக் பண்ணி டே ஹையை பிரேக் பண்ணி அகைன் மார்க்கெட் வந்து மேலே போயிடும் அப்படிங்கிறக்காண்டி என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அவங்க பொசிஷன் வந்து எல்லாரும் இல்லை கொஞ்சம் பேர் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அப்போ க்ளோஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக சஸ்டெயின் ஆகி கீழே வருது. அவங்க க்ளோஸ் பண்ண மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வருது. ஸோ இதை பார்த்துட்டு மறுபடியும் என்ன ஆகுதுன்னு சொன்னால் இந்த சோனை உடைச்சி மறுபடியும் மார்க்கெட் கீழே வருது. ஸோ கீழே வரும்போது அகைன் என்ன பண்ணுறாங்க, ரீட்டைல் செல்லர் இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் கொடுத்தவங்க ஸ்டாப் லாஸ் நம்பர் 1, ஸ்டாப் லாஸ் நம்பர் 2. ஸோ இந்த 2 இடத்துல ஸ்டாப் லாஸ் கொடுத்த புட் பையர்ஸ், அதாவது புட் ஆப்ஷன் எடுக்கக்கூடியவங்க செல்லர்ஸ். ஓகேங்களா? நம்ம அவங்கள தான் செல்லர்ஸ்ன்னு சொல்கிறோம். ஓகே, இந்த செல்லர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அகைன் இந்த இடத்த பிரேக் பண்ணி மார்க்கெட் கீழே வரும்போது மறுபடியும் அவங்க வந்து செல் சைடு என்ட்ரி போகிறாங்க. ஓகேவா? ஓகே, மார்க்கெட் இவ்வளோ தூரம் மேலே போயிட்டு இப்போ திரும்ப கீழே வந்துருச்சு, அப்போ என்ன இதை பிரேக் பண்ணி கீழே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அகைன் வந்து செல்லர்ஸ் வந்து இந்த இடத்துல என்ட்ரி ஆகிறாங்க. யார்? ரீட்டைலர்ஸ். இந்த பையர்ஸ் வந்து ஸ்ட்ராங் பையர்ஸ். ஸோ இவங்க வந்து பெரிய பிளேயர், அதாவது நிறைய பணத்தை கொண்டு லாரியாக போடக்கூடிய பிளேயர். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அப்படியே மார்க்கெட் இங்கே இந்த இடத்துல ஒரு ப்ராஃபிட் கொஞ்சமாக புக் பண்ணுறாங்க, இந்த இடத்துல கொஞ்சமாக ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணுறாங்க, பண்ணிவிட்டு அகைன் அந்த அமௌண்ட் எல்லாத்தையும் சேர்த்து என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அவங்க ரேஞ்சுக்கு கொண்டு வந்து இந்த இடத்துல மொத்தமாக கொட்டுறாங்க. இப்போ ஒரு 500 கோடி இந்த இடத்துல போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போனாங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல வரச்சில் ஒரு 1000 கோடி போடுறாங்க. அப்போ 1000 கோடி போட்டு மார்க்கெட்டை வந்து பூம் பண்ணச்சில் என்ன ஆகுன்னு சொன்னால் மார்க்கெட் வந்து அகைன் இந்த இடத்துல என்ட்ரி ஆகின செல்லர்ஸ் எல்லாரும். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல இந்த சின்ன செல்லர்ஸ் தான் இந்த 1, 2, 3 சின்ன சின்ன ரீட்டைலர் தான் இந்த இடத்துல என்ட்ரி ஆகிருப்பாங்கன்னு கிடையாது. அதை விட பெரிய 100 கோடி 200 கோடி போடுறவங்களும் இந்த இடத்துல செல் சைடு என்ட்ரி ஆக நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ இவங்க அதாவது அமௌண்ட் அதிகமாக என்ன ஆகுன்னு சொன்னால் இந்த பையர்ஸுக்கு கொண்டாட்டம். ஏன்னு சொன்னால் அவங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து நிறைய கிடைக்க போகுது. நம்ம ரீட்டைலரோட ஸ்டாப் லாஸு இந்த திமிங்கலத்துக்கு நிறைய கிடைக்க போகுது. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, இங்கே 500 கோடி போட்டவங்க சரியா இங்கே வந்து 1000 கோடி போட்டு மார்க்கெட்டை மேலே கொண்டு போகிறாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுன்னு சொன்னால் இங்கே என்ட்ரி ஆகின செல்லர்ஸு அகைன் வந்து இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் ஹோல்டு பண்ணவங்க, இல்லை மார்க்கெட் இன்னும் கீழே போயிடும் அப்படின்னு சொல்லி ஹோல்டு பண்ணவங்க எல்லாரோட ஸ்டாப் லாஸையும் அடித்து மார்க்கெட்டு மேலே கொண்டு போய் எண்ட் ஆஃப் த டேல முடிச்சிட்டாங்க. ஓகேவா? அப்போ இந்த பையர் வந்து ஸ்ட்ராங்காக இங்கே வரும்போது மார்க்கெட்டு அவ்வளோ ஸ்டாப் லாஸையும் அடித்து இங்கே வரும்போது அவங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பெரிய ப்ராஃபிட் இருக்கும்போது அடுத்த நாளுக்கான இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் நெக்ஸ்ட் டே. ஸோ நெக்ஸ்ட் டேக்கான மார்க்கெட்டும் என்ன ஆகும்னு சொன்னால் கண்டிப்பாக நல்ல ஒரு கேப் அப்பில் வந்து ஓப்பன் ஆகும். ஏன்னு சொன்னால் இவங்க ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. ஸ்ட்ராங்காக இருக்கும்போது என்ன ஆகும்னு சொன்னால் மார்க்கெட் வந்து நல்லா மேலே கொண்டு வரும்போது கடைசி ஒரு அரை மணி நேரத்தில் யாரும் வந்து பை சைடு ட்ரேடு எடுக்க மாட்டாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு என்ன ஆகும்னு சொன்னால் இன்னைக்கு வந்து அவங்களுக்கு இன்னும் செல்லர்ஸ் தேவை. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய செல்லர்ஸ் எல்லாத்தையோட ஸ்டாப் லாஸையும் அடிச்சு நொறுக்கி கொண்டு போயாச்சு. கிட்டத்தட்ட இந்த இடத்துல இருந்து இந்த சோனில் இருந்தக்கூடிய அவ்வளவு செல்லர்ஸோட ஸ்டாப் லாஸையும் அடித்து மேலே கொண்டு போயாச்சு. ஸோ இன்னுமே இதில் என்ன பண்ணுங்கன்னா இங்கே உள்ள செல்லர்ஸ் அவங்க வந்து ஏன்னா 24 ஒரு நாளைக்கு முன்னாடி உள்ள செல்லர்ஸ் இங்கே இருக்கிறவங்க கொஞ்சம் ஹையஸ்ட் செல்லராக இருப்பாங்க. ஏன்னா ஒரு 300 கோடி 400 கோடி 500 கோடி வர கெப்பாசிட்டி உள்ள ஒரு செல்லர்ஸ் இருப்பாங்க. ஸோ இவங்களோட ஸ்டாப் லாஸையும் அடிக்கணும்னு சொன்னால் என்ன ஆகும்னு சொன்னால் மறுபடியும் கொஞ்சமாக அவங்களுக்கு வந்து கிரியேட் பண்ணணும். என்னன்னு சொன்னால் ரீட்டைலரையும் அட்ராக்ட் பண்ணணும். ரீட்டைலர் வந்து அட்ராக்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னு சொன்னால் மறுபடியும் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஸ்டாப் லாஸ் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால்
ரீட்டைலர் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் பார்த்தீங்கன்னா ரீட்டைலரோட அட்ராக்ஷன் எடுக்கிறதுக்காண்டி செல் சைடு வர மாதிரி காமிச்சு அகைன் வந்து மார்க்கெட்டுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கால் சைடு தான் கொண்டு போகிறாங்க. யார் கொண்டு போகிறான்னு சொன்னால் இந்த இடத்துல வந்த ஒரு ஓகே இந்த இடத்துல என்ட்ரி ஆன ஒரு பெரிய ஓகே இந்த இடத்துல சரிங்களா, இந்த இடத்துல என்ட்ரி ஆன ஒரு பெரிய பையர் வந்து ஸோ இந்த இடத்த ஜோனை வந்து பயங்கரமாக ஒரு சப்போர்ட் ஜோனாக மாற்றி மார்க்கெட்டை வந்து மேலே கொண்டு போயிட்டுருக்காங்க. ஓகேங்களா, இதுதான் நேற்றுக்கும் இன்றைக்கும் வந்து நடந்த விஷயம். ஸோ இன்றைக்கும் அதை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் மார்க்கெட்டு நல்லா மேலே வந்து போய்கிட்டே இருக்குது. ஓகேங்களா, பேங்க் நிஃப்டிலாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஹை வந்துருச்சு. சென்செக்ஸும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் வந்து நல்லா ஹை சரி நல்ல ஒரு பெரிய கேப் டவுன் அதாவது கேப் அப் கொடுத்து அங்கேருந்து ஃபர்தராக மேலே தான் போயிட்டுருக்கு. நிஃப்டியுமே ஒரு நல்ல மூமெண்ட் இருக்குது, எல்லாமே மேலே போய்ட்டுருக்கு. ஸோ இதுதான் மார்க்கெட்டில் வந்து ஒவ்வொரு டைமும் நடக்கக்கூடிய விஷயம். என்னன்னு சொன்னால் மார்க்கெட்டுக்கு தேவை நம்மளோட ஸ்டாப் லாஸ். ஸோ கரெக்டாக நிறைய டைம் வந்து எல்லாருமே யோசிச்சிருப்பீங்க, நம்ம ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு அகைன் வந்து டார்கெட்டை நோக்கி மார்க்கெட்டு போகுது அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துருப்பேன். அதாவது கண்கூட பார்த்துருப்பீங்க, ஐயோ நான் செட் பண்ண ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு தான் மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டேட்டா எல்லாம் யாரோ நம்மளை ஹேக் பண்ணுறாங்க அது பண்ணுறாங்க, ஒன்றுமே கிடையாது. இப்போ சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள், நம்ம இந்த இடத்துல ஓகே கால் சைடு மார்க்கெட் போகுதுன்னு சொல்லிட்டு என்ன மார்க்கெட் வந்து மேலே போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல எல்லாருமே வந்து என்னன்னு சொன்னால் கால் சைடு என்ட்ரி எடுப்பாங்க. எடுத்த உடனே ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட்டில் ஒரு 15 to 20 பாயிண்ட் போயிடும் எங்கே நம்மளோட ஸ்டாப் லாஸ். அப்போ என்ன கொஞ்சம்னா இந்த ஒரு 20,000 30,000 ஒரு லாட் வச்சு 2 லாட் வச்சு ட்ரேட் பண்ணுறவங்க, இந்த ஒரு 50,000 1 லட்சம் வச்சு ட்ரேட் பண்ணுறவங்க, இவங்களுக்குலாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 பாயிண்ட் போச்சுன்னு சொன்னாலே ஒரு 1200 1300 வந்து அவுட்டு ஒரு லாட்டுக்கு. இதே ஒரு 10 லாட் வச்சுருந்தாங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 12,000-13,000 லாஸ் ஆயிரும். அப்போ என்ன பண்ணுவாங்க, அவங்களோட பேனிக்கில் வந்து ஓகே மார்க்கெட் வந்து இந்த இடத்துல மறுபடியும் கீழே தான் வரப்போகுது பொருக்குன்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுவாங்க. அதாவது பொசிஷன் வந்து கட் பண்ண உடனே அவங்க லாஸ் வந்து புக் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா, லாஸ் புக் பண்ண உடனே என்ன ஆகுன்னு சொன்னால் மார்க்கெட் அகைன் வந்து மேலே போகும். இப்போ அகைன் பார்த்தீங்கன்னு சொன்னால் பழைய ஹையை உடைச்சி மார்க்கெட் போச்சுல, இந்த இடத்துலையும் வந்து புது பையர்ஸ் வந்து வருவாங்க. ஸோ என்ன ஆகுன்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு 10 பாயிண்ட் to 15 பாயிண்ட் மார்க்கெட்டு கொஞ்சமாக கொடுத்துட்டு அகைன் ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் அடிக்கும். இப்படியே அடித்து மார்க்கெட் ஆனோன்னு சொன்னால் மேலே போயிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி வேவ், அதாவது அப் அண்ட் டவுன் பண்ணிச்சுன்னு சொன்னால் மார்க்கெட் வந்து கண்டிப்பாக மேலே தான் போகும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் போகும்போது கிட்டத்தட்ட ஒரு 24,400 450 இந்த ரேஞ்சுக்கு போயிட்டு அகைன் பார்த்தீங்கன்னா சடனாக ஒரு பெரிய கேண்டில் வைக்கும். ஏன்னு சொன்னால் சின்னதாக வச்சு மேலே போக பையர்ஸ் வந்து ஆட் ஆகிட்டே இருப்பாங்க. ஸோ இவங்களோட ஸ்டாப் லாஸ்லாம் அடிக்கணும்னு சொல்லி ஏதாவது ஒரு செல்லர்ஸ் வந்து பிளான் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக மதியானத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 கேண்டில் பெரிய கேண்டில் வச்சு அவங்களே ஸ்டாப் லாஸையும் அடிச்சுட்டு அவங்க மறுபடியும் வெளியே போயிடுவாங்க. வெளியே போனால் அவங்க ப்ராஃபிட் புக் பண்ண என்ன ஆகுதுன்னா அகைன் மார்க்கெட் மேலே போயிடும். ஓகேவா, ஸோ நம்ம நினச்சிக்கிடுவோம் ஐயோ நம்ம ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு மார்க்கெட் மேலே போகுது. ஆனால் அது காரணம் இல்லை, நம்ம எந்த இடத்துல என்ட்ரி ஆகி எந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வச்சிருக்கோங்கிறது சார்ட்டை பார்த்தாலே ஒரு ப்ரோ ட்ரேடருக்கோ நல்ல ஒரு பெரிய அதாவது திமிங்கலங்கள், அதாவது இந்த மார்க்கெட்டோட மாஸ்டர்ஸ் அவங்களுக்கு வந்து தெரியும் இந்த இடத்துல தான் ஸ்டாப் லாஸ் யார் வச்சிருப்பா, ரீட்டைலர் ட்ரேடர் வச்சிருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம ஈஸியாக ஹண்ட் பண்ணிடலாம்னு சொல்லி ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் நடக்கும். மார்க்கெட் அப்படின்னாலே இந்த கேண்டில் ஏன் எதை நோக்கி மூவ் ஆகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா ரீட்டைலரோட ஸ்டாப் லாஸ் அடிக்கிறதுக்கு தான் மார்க்கெட் வந்து மூவ் ஆகுது. இதை புரிஞ்சுக்கிங்க, இதுதான் வந்து பேசிக். ஆப்ஷன் ட்ரேடிங்கை பொறுத்தளவுக்கு பேசிக்னா என்ன அப்படின்னு சொன்னால் மார்க்கெட் வந்து ஸ்டாப் லாஸ் அடிக்கிறதுக்கு தான் மூவ் ஆகுது, இதை வந்து தெரிஞ்சுக்கும். ஓகேங்களா, ஓகே வீடியோ இவ்வளோ நேரம் கொஞ்சம் லென்த்தான வீடியோ தான் இருந்தாலும் ஓகே, இவ்வளோ நேரம் பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. தொடர்ந்து வந்து இந்த மார்க்கெட்டில் என்ன நடக்குது, லைவ் மார்க்கெட்டில் என்ன நடக்குது, அதாவது ப்ரீ மார்க்கெட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து நான் வந்து ஒன்றா டே பை டே வந்து உங்களுக்கு ஹிண்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். நிறைய ஐடியாக்கள் வந்து சொல்லி தந்துக்கிட்டே இருப்பேன். நம்மளை ரெகுலராக ஃபாலோ பண்ணி நம்ம வீடியோவை வாட்ச் பண்ணிங்கன்னாலே நீங்கள் எந்த கிளாஸஸ்க்கும் போய் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நானே எல்லாம் மேக்ஸிமம் சொல்லி தந்துடுவேன். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ரொம்ப நன்றி.